அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே. இந்த வீடியோவில் நாம் வருகிறது விநாயகர் சதுர்த்தி. விநாயகர் சிலைகளை வீட்டுல எந்த திசையில வைக்கணும் வாங்க பார்த்திடலாம். வீட்டுல விநாயகர் சிலையை எங்க வைக்கணும்? விநாயகர் சதுர்த்தி விநாயகர் முக்கியமான விழான்னு சொல்லிட்டோம். ஆண்டுதோறும் ஆவணி மாதத்தோட வளர்பிறை சதுர்த்தி நாள் அன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுது. இந்த வருடம் விநாயகர் சதுர்த்தி வரக்கூடிய சனிக்கிழமை ஆவணி 22ஆம் தேதி, அதாவது 7/9/2024 அன்று கொண்டாடப்படுது. விநாயகர் ரொம்பவே எளிமையான கடவுள். யார் கூப்பிட்டாலும் ஓடோடி வந்து அருள் தருவார். அதனாலதான் அவர் எல்லாருக்குமே பொதுவாகவும் யாரும் சுலபமாக வழிபடக்கூடிய வகையிலும் இருக்கிறாரு. விநாயகர் சதுர்த்தி பல இடங்கள்ல கோலாகலமா கொண்டாடப்படும். விநாயகர் சதுர்த்தி நாள்ல விநாயகரை நம்ம வீட்டுல எந்த திசையில வச்சு வழிபடணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இடப்பக்கம். விநாயகருடைய தும்பிக்கை எப்பவுமே இடது பக்கமாதான் தன் தாயான கௌரியை பார்த்த வண்ணம் இருக்கணும். இந்த நாள்ல விநாயகரோட சேர்த்து கௌரியையும் பலரும் வைப்பாங்க. விநாயகரின் தும்பிக்கை கௌரி தேவியை நோக்கி இடது பக்கமாக இருக்குமாறு பார்த்துக்கோங்க. விநாயகருடைய சிலையை பின்புறம் வீட்டுல உள்ள எந்த ஒரு அறையையும் பார்த்தபடி இருக்கக்கூடாது. விநாயகர் வளமையை தரக்கூடிய கடவுள். அவருடைய பின்புறம் வறுமையை குறிக்கும். அதனாலதான் அவருடைய பின்புறம் வீட்டுக்கு வெளிப்பக்கம் பார்த்தவாறு இருக்கணும். தென்புற திசையில விநாயகர் சிலையை வைக்காதீங்க. வீட்டோட கிழக்கு அல்லது மேற்கு திசைகள்ல தான் விநாயகர் சிலையை வைக்கணும். உங்க வீட்டோட பூஜை அறையும் கூட தெற்கு திசையில இருக்கக்கூடாது. அடுத்ததாக கழிவறையுடன் இணைக்கப்பட்டுள்ள சுவற்றை நோக்கியும் விநாயகர் சிலையை நீங்க வைக்கக்கூடாது. விநாயகர் சிலை உலோகத்துல செய்திருந்ததுன்னா வடகிழக்கு அல்லது தென்மேற்கு திசையில வச்சிருங்க. மாடிப்படி இருக்கிற வீட்டுல கண்டிப்பா மாடிப்படிக்கு அடியில விநாயகர் சிலையை வைக்கக்கூடாது. இது உங்களோட வீட்டுக்கு துரதிருஷ்டத்தை ஏற்படுத்தும். இப்போ நான் சொன்ன விஷயங்களை மனதுல வச்சுட்டு வருகிற விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் சிலையில வீட்டுல எந்த திசையில வைக்கணும் அப்படிங்கறத பார்த்து வைங்க. விநாயகரின் அருள் நம்ம எல்லாருக்குமே பரிபூர்ணமா கிடைக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு பயனுள்ள நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்க என்ன மாதிரியான சிலைகளை ரெடி பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அது மட்டும் நீங்க எந்த கோவிலுக்கு இந்த விநாயகர் சதுர்த்திக்கு போக போறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல எங்களோட பகிர்ந்துக்கோங்க. மேலும் இது கொஞ்சம் அருமையான ஆன்மீக வீடியோக்களுக்கு நீங்க பண்றது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்கள் சந்திக்கலாம். சொந்தங்களை சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாக கொடுத்ததுடைய நன்றி, வணக்கம்.